சர்வ வல்லமை படைத்த ஒருவர் நம்மிடம் வந்து தன் மன காரியங்களை பகிர்ந்து கொண்டால் நமக்கு எப்படி இருக்கும்? பெருமையாக அல்லது பிரமிப்பாக? இன்று அப்படி ஒரு நிகழ்வையும் அதன் பின்பு நடந்த சில நிகழ்ச்சிகளையும் காணப்போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18, 5 முதல் 8 வரை. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். இது எவ்வளோ அற்புதமான ஒரு உபசரணை இல்லையா? அருமையான ஒரு விருந்தை ஆயத்தம் செய்கிறார். ஒரு இளம் கன்றை பிடித்து வேலைக்காரனிடத்தில் கொடுத்து சமைக்க சொல்கிறார். வெண்ணெய் பால் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த விருந்தினர்களை உபசரிக்கிறார். இவர்கள் ராஜாக்களின் வரிசையிலே வந்த விருந்தினராக இருக்கிறார்கள். எபிரேயர் 13:2 என்ன சொல்கிறது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஆம், இதுதான் ஆபிரகாம். அவர் உபசரணை செய்யும் மனிதர்கள் யார்? இது அவருக்கு தெரியாது. ஆதியாகமம் 18:9 பாருங்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். பல கலாச்சாரங்களிலே வீட்டிற்கு ஒரு விருந்தினர்களை உபசரிக்க பெண்கள் வெளியே வருகிறதில்லை. குறிப்பாக அந்நாட்களிலேயும் அது உறுதியான ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் குறித்து பெயர் சொல்லி விசாரிக்கிறார்கள். ஆதியாகமம் 18:10 பாருங்கள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். எந்த பெண்ணுக்கும் இருக்கும் ஒரு ஆவலை போலத்தான் சாராளும் வந்தவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறாள். தன்னை குறித்து விசாரிப்பதையும் தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தையும் அவள் கூடாரத்தின் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இப்பொழுதுதான் ஆபிரகாமும் சாராளும் தாங்கள் அறியாமலேயே தேவதூதர்களை உபசரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். ஆதியாகமம் 18, 11, 12 வசனங்கள் பாருங்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அதாவது சாராள், எனக்கு ஒரு மகன் பிறப்பது சாத்தியமா என்று கேட்டு சிரித்திருப்பாள். சரி, இது எப்படிப்பட்ட சிரிப்பு? இது நடப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் இது உண்மையாக இருக்க முடியுமா என்று கேட்கும் சிரிப்பு தான் அது. இன்று நம்மிலே பலருக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தேவன் நமக்கு மிகவும் நன்மைகளை செய்யும் பொழுது நாம் மெய் செலுத்து சிரித்திருப்போம். இது உண்மையாக இருக்க முடியாத அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கிறதே என்று சொல்லும் விதமாக ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது நாமும் அவ்வாறு தான் நம்மை மறந்து சிரித்திருப்போம். அன்று சாராளும் அப்படித்தான் சிரித்தாள். இது நடப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் இது எனக்கு நடக்கவே முடியாது என்று தான் அவள் யோசிக்கிறாள். ஆதியாகமம் 18, 13 முதல் 15 வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இங்கே கர்த்தருடைய கேள்வியால் சாராள் பயந்து போகிறாள். அதிலிருந்து தப்பிக்கொள்ளவும் முயற்சி செய்கிறாள். ஆனால் அவளால் உண்மையை தவிர்க்க முடியவில்லை. ஆதியாகமம் 18, 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். ஆபிரகாமுக்கு முன்பக்க வாசல் என்று எதுவும் இல்லை. எனவே அவர் அவர்களுக்கு விடை கொடுப்பதற்காக சற்று தூரம் அவர்களுடனே நடந்து சென்றார்.
ஆபிரகாம் வசித்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே நடந்து சென்ற பொழுது கீழே சோதோம் மற்றும் குமோரா பட்டணங்களை அவர்களால் பார்க்க முடிந்தது. அந்த தேசத்திற்கு சென்று பார்த்த சிலர் சொல்வதும் இதுதான். ஒரு தெளிவான நாளிலே எவ்வளவு தூரம் வரை பார்க்க முடியும் என்பது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எருசலேமிலிருந்து பெத்லேமை பார்க்க முடிகிறது. பழைய சமாரியாவின் இடுபாடுகளிலிருந்து எருசலேமையும் மத்திய தரை கடலையும் கலிலேயா கடலையும் பார்க்க முடிகிறது. எர்மோன் மலையை கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலிருந்து பார்க்க முடிகிறது. இது மிகவும் பிரம்மாண்டமானது. ஆபிரகாம் இந்த விருந்தினர்களுடன் சிறிது தூரம் நடந்து சென்றார். அங்கே கீழே அவர்கள் சோதோம் மற்றும் குமோராவை பார்த்தார்கள். அவை அக்காலத்திலே மிகச் சிறந்த சுற்றுலா தலங்களாக இருந்திருக்கின்றன. மேலும் அவை தங்குவதற்கு மிகவும் ரம்மியமான மற்றும் அழகான இடங்களாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 17 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சோதோம் மற்றும் குமோரா பட்டணங்களுக்கு தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது அவர் அந்த பட்டணங்களை அழிக்கப் போகிறார். மேலும் இப்பொழுது தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கேட்கிறார். ஏன் ஆபிரகாமுக்கு அதை மறைக்க மாட்டார்? வரும் நாட்களிலே ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் ஒருவராக போகிறார். அவர் பலத்த ஜாதியாக போவதாலும் ஏராளமான ஜனங்கள் அவருடைய சந்ததியிலே வரப்போவதாலும் தேவன் அதை மறைக்க விரும்பவில்லை. இது எத்தனை உண்மை இல்லையா? இதை கற்றுக்கொள்கிற நாம் வாழும் இந்த காலத்திலும் ஆபிரகாம் உலகத்திலே பலருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை மறுக்க முடியாது. ஆதியாகமம் 18-19 பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கவனித்தீர்களா? இங்கே தேவன் கூறுவது என்ன? நான் ஆபிரகாமிடத்திலிருந்து இதை மறைக்காமல் இருப்பது தான் நல்லது. இல்லை என்றால் அவர் என்னை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடும் என்று கூறுவது போல இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தனது குடும்பத்திலே ஒரு கட்டுப்பாட்டை அல்லது ஒரு ஒழுக்கத்தை வைத்திருந்தார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படி நமக்கு தெரியும்? கர்த்தர் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்மிலே எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகள், தங்களுடைய பேர பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும், கர்த்தரை நேசிப்பவர்களாக வாழ வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அநேகர் தங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே பெயர் எடுக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தரை நேசிக்கிற அன்பிலும் வளர்வதே சிறந்த ஒரு காரியம். ஆதியாகமம் 18 20-21 வசனங்களை பாருங்கள். பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குறுதல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், தேவன் ஆபிரகாமிடத்திலே அங்குள்ள நிலையை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நான் நேரில் சென்று ஆராயப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், தேவன் எதையும் அவசரமாகவோ அல்லது பதற்றத்துடனமோ செய்வதில்லை. தேவன் இந்த நகரங்களை அழிக்கப் போகிறார் என்பதை ஆபிரகாமிடத்தில் சொன்னது ஒரு நல்ல காரியம்தான். இல்லை என்றால் ஆபிரகாம் தேவனை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருப்பார். தேவன் ஒரு சர்வாதிகாரியோ அல்லது பழிவாங்கும் குணம் கொண்டோரோ என்றும், தமக்கு சொந்தமானவர்கள் மீதும் அவர் எவ்வித இரக்கமும் அக்கறையும் காட்டவில்லையே என்றும் ஆபிரகாம் நினைத்திருக்கக்கூடும். ஆபிரகாம் தேவனை பற்றி ஒரு சிதைந்த மற்றும் தவறான கண்ணோட்டத்தை பெற்றிருப்பார். எனவேதான் தேவன் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆபிரகாமுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இதை தனது மனதிலே சிந்தித்து பார்க்க நேரமில்லை. தேவன் அவரிடம் இதை சொன்னது மற்றொரு விதத்திலே நல்லது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவனை பற்றியும் சோதோம் மற்றும் குமோராவை பற்றியும் தவறான கருத்து இருந்தது. அவர் பல விஷயங்களிலே தவறாக இருந்தார். இதற்காகத்தான் தேவன் தம்மால் இயன்ற அளவு பல விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறார்.
தேவன் நம்மிடத்தில் சொல்லாத பல காரியங்கள் இருந்தாலும், ஒரு மனிதன் பேதையாகவோ அல்லது வழிப்போக்கனாகவோ இருந்தாலும் அவன் தடுமாறாமல் இருப்பதற்கு தேவையான அளவு காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே எந்த ஒரு மனிதனும் தனது வாழ்க்கையிலே எனக்கு கடவுளை தெரியாது, என்னை படைத்தவரை நான் அறியவில்லை என்று சொல்ல முடியாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த மனிதர்கள் ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு போனாலும் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன் நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. கவனித்தீர்களா? ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, நமக்கு மிகவும் நெருக்கமான இடத்துல தான் நாம் அருகிலே நின்று பேசுவோம், அல்லது முக்கியமான காரியங்களைத்தான் மற்றொருவர் அருகிலே சென்று சொல்லுவோம். ஆபிரகாம் இப்பொழுது சமீபமாய் செல்கிறார். இப்பொழுது ஆபிரகாமின் மனதிலே முதலில் தோன்றிய காரியம் என்ன? அவரது மனதிலே முதலில் வருவது நிச்சயமாக லோத்து தான். அவர் ஒரு முறை லோத்தை மீட்டெடுத்தார். இப்பொழுது லோத்து மீண்டும் அங்கே ஆபத்தில் இருக்கிறார். லோத்தை பற்றியும் அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை பற்றியும் ஆபிரகாம் பலமுறை யோசித்து பார்த்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் லோத்து குறைந்தபட்சம் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று அவர் நம்புகிறார். எனவே அவர் தேவனிடத்திலே நீதிமான்களின் கதி என்ன என்று கேட்கிறார். சோதோம் நகரத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பலர் இருந்திருப்பார்கள் என்று ஆபிரகாம் நினைத்திருப்பார் என்று நாம் யோசிக்கலாம். எனவே தான் துன்மார்க்கர்களோடு சேர்ந்து நீதிமான்களையும் தேவன் ஏன் அழிக்க வேண்டும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த காட்சியைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:24. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஆபிரகாம் 50 ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழித்து விடுவீரோ என்று கேட்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பாருங்கள். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் ரட்சிப்பேன் என்றார். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றும் அநேகர் கேட்கிற கேள்வி இதுதான். உலகத்தின் நீதிபதியானவர் சரியானதை செய்யாமல் இருப்பாரோ? அதற்கான ஒரு விடையும் இருக்கிறது. வேதத்தின் மீதி பகுதிகள் சர்வலோக நீதிபதி எப்பொழுதுமே நீதி செய்வார் என்பதை காட்டுகிறது. ஆம், தேவன் எதை செய்தாலும் அது சரியானதே. அவர் செய்வது சரியல்ல என்று நீங்கள் நினைத்தால் அந்த பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை, பிரச்சனை உங்களிடத்திலேயும் உங்கள் சிந்தனையிலும் தான் இருக்கிறது. நீங்கள் தவறாக யோசிக்கிறீர்கள். உங்களிடம் எல்லா உண்மைகளும் இல்லை, உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியாது. உங்களுக்கு அவை அனைத்தும் தெரிந்திருந்தால் பூமிக்கெல்லாம் நீதிபதியாக இருக்கிறவர் நீதியை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் தவறானவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர் எப்பொழுதும் சரியானவராகவே இருக்கிறார். ஆதியாகமம் 18:27-28 வசனங்கள். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவேளை அங்கே 45 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்காமல் இருக்கலாம் அல்லவா என்று ஆபிரகாம் கேட்கிறார். கர்த்தரும் அங்கே 45 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த பதில் ஆபிரகாமுக்கு இன்னும் கொஞ்சம் துணிச்சலை கொடுக்கிறது. மீண்டும் அங்கே 40 நீதிமான்கள் இருந்தால் என்று கேட்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தேவன் அந்த 40 பேருக்காக நான் அதை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் அந்த எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து குறைத்து கொண்டே வருகிறார். 30 நீதிமான்கள் இருந்தால் எப்படி என்று கேட்கிறார். அதற்கும் கர்த்தர், அங்கே 30 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அதை அழிக்க மாட்டேன் என்று தான் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஒருவேளை அங்கே 25 பேர் இருந்தால் என்று கேட்டபொழுதும் தேவன், நான் அதை அழிக்க மாட்டேன் என்றார். இப்பொழுது ஆபிரகாம் மிக நெகிழ்ந்து போய் அடுத்த கட்டத்திற்கு வருகிறார்.
பாருங்கள், ஆதியாகமம் 18:32. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இப்பொழுது இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. 10 எண்ணிக்கைக்கு கீழே ஏன் ஆபிரகாம் கேட்கவில்லை? ஏனென்றால் லோத்தும் கூட கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருப்பானோ என்ற பயம் இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ளே வந்திருக்கும். இது அவருடைய இருதயத்தை அதிகமாக உலுக்கி இருக்கும். எனவே அதற்கு கீழே எண்ணிக்கையை குறைத்து கேட்க அவரால் முடியவில்லை. ஒருவேளை, ஆண்டவரே, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் நகரத்தை அழிப்பீரோ என்று கேட்டிருந்தாலும் தேவன் என்ன சொல்லியிருப்பார்? ஒரே ஒரு நீதிமான் இருந்தாலும் அவனை அந்த நகரத்தை விட்டு நான் வெளியே அழைத்த பின் தான் நகரத்தை அழிப்பேன். ஏனென்றால் நான் அந்த ஒரு நீதிமானையும் அந்த நகரத்தோடு அழிக்க மாட்டேன் என்று தான் சொல்லியிருப்பார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் அவ்வாறு தான் செய்ததை இங்கே நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஒரே ஒரு நீதிமான் தான் காணப்படுகிறான். ஆபிரகாமால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு அது தெரியும். எனவே தான் லோத்துவை பார்த்து, பட்டணத்தை விட்டு வெளியே போ, நீ வெளியே போகும் வரை நான் இதை அழிக்க முடியாது என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் மற்றொரு உண்மையை நாம் நினைவு கொள்ள வேண்டும். திருச்சபையானது உலகத்தை விட்டு எடுக்கப்படும் முன்னதாக மகா உபத்திரவ காலம் வராது. திருச்சபை மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தண்டனையை அனுபவித்து விட்டார். மகா உபத்திரவ காலம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு பகுதியாகும். எனவேதான் திருச்சபை, அதாவது விசுவாசிகளின் கூட்டம், அந்த பாடுகளின் வழியாக செல்லாது. இந்த பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஒரு உண்மைதான் இந்த சோதோம் குமோரா சம்பவம். சோதோம் குமோரா உலகத்தை நமக்கு காண்பிக்கும் ஒரு படம். இந்த உலகம் எப்படி பாவத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் அன்று அந்த நகரம் இருந்தது. இப்படி கூறுவதாலே தேவன் நாளைக்கே வர முடியாது என்று நான் கூறவில்லை. அவர் இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்ப்பது போல விசுவாசிகளை மத்திய வானிலை அவர் தன்னோடு அழைத்த பின்னர் தான் மகா உபத்திரவ காலம், நியாய தீர்ப்பு உலகத்திலே ஆரம்பமாகும். மத்திய வானத்திலே அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அதற்கான தகுதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவிலை சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைவார்கள். தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்திலும் சில வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே தேவனோடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான உறவை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது அங்கே காட்சி மாறுகிறது. ஆபிரகாம் தங்கியிருந்த மம்ரேயின் சமவெளியில் உள்ள எபிரோனை விட்டு லோத்து வசித்த சோதோம் பட்டணத்திற்கு போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல லோத்து தனது மனைவியுடன் 2 பிள்ளைகளுடனும் சோதோமை விட்டு வெளியே வருகிறான். அப்பொழுது சோதோம் குமோரா அழிக்கப்படுகிறது. ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாகிறாள். பின்னர் லோத்து தன் குமாரத்திகளோடு செய்த தவறை குறித்தும் இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு உடைந்து நொறுங்கி போன வாழ்க்கையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த லோத்து ஒரு நீதிமான் தான். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆதியாகமம் புத்தகத்தில் உள்ள இந்த சமூகத்தை மட்டும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவன் நீதிமான் என்பதை நாம் நம்ப முடியாது. ஆனால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பேதுரு கூறியிருக்கிற சத்தியம் லோத்தை குறித்து நமக்கு ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். லோத்து சோதோமில் வசித்தது உண்மைதான். ஆனால் அங்கே அவன் மகிழ்ச்சியாக இல்லை. அந்த பட்டணத்துக்குள்ளே அவன் புறப்பட்டு போன நாள் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பரிதாபமான நாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் லோத்து தனது குடும்பத்தை இழந்து போனான். அந்த முழு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி முழு குடும்பத்தை இழந்து போனான் என்ற பரிதாபமான நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்கலாம். அருமையானவர்களே, இன்று கூட அநேக தனி மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை தரத்தின் நிலையினாலோ அல்லது அவர்கள் வசிக்கும் இடத்தினாலோ அவருடைய குடும்பத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஒரு நீதிமானாக தங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய தாக்கத்தை இழந்து போகிறார்கள். ஏன், இறுதியாக சாட்சியையுமே இழந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். திருச்சபையிலே போதகராக இருந்தபடினாலே இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன்.
ஒருமுறை ஒரு வாலிபன் தனது போதகரிடத்தில் வந்து, ஐயா, இந்த கிறிஸ்தவ சமயமே வெறும் போலியானது. என்னுடைய தகப்பனாருடைய மரணத்திற்கு பின் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடப் போகிறோம் என்று கூறினானாம். ஒருவேளை அவன் தனது குடும்பத்தை குறித்து கூறினாலும் அவனுடைய தகப்பனார் எவ்வளவு பலவீனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் பார்க்கிறது போல அந்த குடும்பத்தின் தலைவன் கர்த்தரை அறிந்த ஒருவனாய் இருந்தாலும் தனது மகனை இழந்து போனார். மற்ற இடங்களிலேயும் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இழந்து போனார். ஆனால் பிரியமானவர்களே, அந்த தகப்பனாருடைய ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்க முடியாது. அந்த மனிதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவர்தான். ஆனால் அதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தவில்லை. அதே போலத்தான் லோத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை அவனால் ரட்சிப்பிற்குள்ளே நடத்த முடியவில்லை. ஒருவேளை சோதம் பட்டணத்திற்குள்ளே செல்லாதவனாக இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருந்திருக்கும். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் எங்கே வசிக்கிறோம், யாரோடு அதிகமாய் பழகுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் யாருடன் அதிகமாக இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவியை மற்றும் நம்முடைய பிள்ளைகளை நாம் விசுவாச வாழ்க்கையை விட்டு இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 19:1 பாருங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிப்பதற்காக அந்த 2 தூதர்களும் சோதோமில் உள்ள லோத்தை பார்க்க செல்கிறார்கள். இப்பொழுது லோத்து சோதோம் நகரத்தின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். அந்த காலங்களிலே ஒரு நகரத்தின் வாசலிலே அமர்ந்திருப்பவர்கள் அந்த நகரத்தின் நீதிபதிகள் என்ற உண்மை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 19:2 பாருங்கள். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே தங்குவோம் என்றார்கள். அந்த 2 மனிதருடைய பாதங்களும் நிச்சயம் அழுக்காக இருந்திருக்க வேண்டும். மம்ரே சமவெளியிலிருந்து சோதோம் வரை வெறும் காலணிகள் மட்டும் அணிந்து கொண்டு வந்திருந்தால் உங்கள் கால்களையும் கூட கழுவ வேண்டியதிருக்கும். அந்நாட்களிலே அந்நியர்களுக்கு விருந்தோம்பல் செய்தவர்கள் பின்பற்றிய இந்த வழக்கத்தை குறித்து நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும். லோத்து ஒரு விருந்தோம்பல் குணம் கொண்டவர். இந்த அந்நியர்கள் வந்தபொழுது அவர்களை தன் வீட்டிற்கு வரும்படி அவர் அழைத்து சென்றார். அவர்களும் உள்ளே வந்தார்கள். இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே தங்குவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது, நாங்கள் வெளியிலேயே தங்கிக் கொள்கிறோம், உங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இப்படி கூறினார்கள். ஆதியாகமம் 19:3 பாருங்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். லோத்துவின் வீட்டிற்கு வந்தவர்களுக்கு இப்பொழுது மற்றும் ஒரு விருந்து கிடைக்கிறது. அவர்கள் ஏற்கனவே ஆபிரகாமுடன் ஒரு விருந்து சாப்பிட்டார்கள். இப்பொழுது லோத்தோடு ஒரு விருந்து சாப்பிடுகிறார்கள். நாங்கள் வீதியிலே தங்கி பூங்காவிலேயே தூங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னது போல் அவர்கள் கூறிய பொழுது லோத்து அவர்களிடத்திலே, சோதோமிலே நீங்கள் அப்படி செய்ய முடியாது, அது ஆபத்தானது, நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறுகிறார். இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்று உலகத்திலே பல பட்டணங்கள் தங்கள் பெயரை சோதோம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் தூங்குவது பாதுகாப்பானது அல்ல. பல பட்டணங்களிலே தனியாக இருக்கும் பெண்கள் இரவிலே தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூட பயப்படுகிறார்கள். சிலர் தங்கள் ஊர்களிலே இரவான உடன் வீட்டை பூட்டி விடுகிறார்கள். மறுநாள் விடியும் வரை அதை திறப்பதில்லை. சில பட்டணங்களிலே சில பகுதிகளில் தெருவிலே நடப்பது கூட பாதுகாப்பானதில்லை. சொல்லப்போனால் சோதோம் மற்றும் குமோராவின் நாட்கள் மீண்டும் வந்துவிட்டன. நடைமுறையிலே அதே காரணங்களுக்காகத்தான் லோத்து, இல்லை இல்லை, நீங்கள் வீதியிலே தங்க வேண்டாம், அது உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல என்று கூறினார். அவர் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் உள்ளே வந்தார்கள். ஆதியாகமம் 18 மற்றும் 19 அதிகாரங்களிலே நாம் காணும் ஆபிரகாம் மற்றும் லோத்து ஆகிய இருவரின் வாழ்க்கை முறை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை ஒருமுறை கூட நினைவிலே கொண்டு வருவோமா? ஆபிரகாம் தேவனோடு ஒரு நண்பனை போல சஞ்சரித்தார். அவர் காட்டிய அன்பான உபசரிப்பு அவர் அறியாமலேயே தேவதூதர்களையும் கர்த்தரையும் உபசரிக்க வைத்தது. மேலும்
ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமாயிருக்கும் பொழுது தேவன் தான் செய்ய போகிற காரியங்களை அவனுக்கு மறைப்பதில்லை. ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று கர்த்தர் கேட்ட வார்த்தை ஆபிரகாம் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்திற்கும் அவர் தன் குடும்பத்தை நடத்தும் விதம் தேவன் அறிந்திருந்ததற்கும் சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் ஒரு சுயநலவாதி அல்ல. பட்டணத்தின் அழிவை கேட்டவுடனே அங்கே உள்ள நீதிமான்களுக்காகவும் தன் உறவினர்களுக்காகவும் இறைவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய தேசத்திற்காக, உங்களுக்கு அருமையான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத மக்களுக்காக நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறீர்களா? லோத்து ஒரு நீதிமானாக இருந்தாலும் அவர் சோதோம் என்ற பாவ பட்டணத்தின் வாசலில் அமர்ந்திருந்தது அவர் உலகத்தோடு கொண்டிருந்த நெருக்கத்தை காட்டுகிறது. லோத்து தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீதிமானாக இருக்கலாம், ஆனால் தன் குடும்பத்தாரிடத்திலே ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டார். இந்த வேத பகுதி நமக்கு மற்றும் ஒரு எச்சரிப்பையும் தருகிறது. நாம் எங்கே வசிக்கிறோம், யாரோடு பழகுகிறோம் என்பது நம்முடைய ஆத்மாவை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. லோத்துவை போல ரட்சிக்கப்பட்டும் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும். பிரியமானவர்களே, நாம் இன்று கற்றுக்கொண்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய திட்டமிடுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆமென். இரண்டு தூதரும் வரும்போது லோத்து எங்கே உட்கார்ந்திருந்தான்? இரண்டு தூதரும் வரும்போது லோத்து எங்கே உட்கார்ந்திருந்தான்? ஆப்ஷன் ஏ வீட்டு வாசல், ஆப்ஷன் பி சோதோமின் வாசல், ஆப்ஷன் சி மரத்தடி. இன்றைய நாளின் தியானம் உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், விசுவாசித்தார், பொருளாசை அற்றவராய் இருந்தார் என்று கடந்த காலங்களில் தியானித்தோம். இன்று இன்னும் ஒரு அற்புத குணம் குறித்து தியானித்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னோடு பேசினார் என்று பெருமை கொண்டு அல்லது என்னை ஆசீர்வதித்து விட்டார் போதும் என்று நினைக்காமல் தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் என்று ஆண்டவரோடு தன் சகோதரனுக்காக தேவனிடம் பரிந்து பேசி இடைப்படுகிறார். தாழ்மை, சகோதர சிநேகம் அருமையான குணநலன்கள் அல்லவா? நம்மை ஆராய்வோம். திறப்பின் வாசலில் நிற்கும் மனம் நமக்கு உண்டா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதைப் போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.